பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவருக்கு எதிராக 2144 பக்க குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்துள்ளது. கர்நாடகாவில் பிரதான எதிர்க்கட்சியான மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தேசிய தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் புகார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹாசன் தொகுதி முன்னாள் எம்பியான இருந்த பிரஜ்வல் ரேவண்ணா பல பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வெளிநாடு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் தாயகம் திரும்பியதும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு காவலர்கள் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவருக்கு எதிராக 2144 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் இதுவரை 123 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.